தோட்டக்குறிச்சி அருகே மேல் உரத்தியில் அமைந்துள்ள மலையம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15/3/2026 அன்று நடைபெறவுள்ளது. அதையொட்டி இன்று 13/3/2026 அன்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் அமைந்துள்ள உரத்தை என்ற ஊர் இதுதான். 4 ரோடு சந்திப்பில் இருந்து மேற்கு புறமாக சென்றால் இந்த பகுதியில் கோயில் அமைந்துள்ளது. வளாகத்தில் அமைந்துள்ள கோயிலில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாகசாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பட்டவன் சுவாமி நுழையும் இடத்திலேயே கிழக்கு புறத்தில் உள்ளது. இந்த உரத்தை மலையம்மன் திருக்கோயிலில் செல்வ விநாயகர், சக்தி கணபதி, ஸ்ரீ முருகன், ஸ்ரீ புக்கராண்டி, கருப்பண்ணசுவாமி, தென்புலத்தார், செட்டியம்மன், தன்னாட்சியப்பன், பட்டவன் ஆகிய தெய்வங்களும் உள்ளன. இந்த கும்பாபிஷேக நிகழ்விற்காக யாகசாலைகள் மிக அழகிய வடிவமைப்பில் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை தர்மகர்த்தா அருண் ஹரிதேவ் ராமையா அவர்கள் தலைமையில் விழா குழுவினர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் உயர் திரு சின்னசாமி அவர்களும் மற்றும் தோட்டக்குறிச்சி மலையம்மன் திருக்கோயில் முன்னாள் அறங்காவலர் சிவதேவன் அவர்களுடைய புதல்வர் விஷ்ணு சிவதேவன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். காவிரி கரையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்வில் ஆண்கள், பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீர்த்தம் எடுத்து வந்தார்கள். 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு கும்பாபிஷேக நிகழ்வு தொடங்க உள்ளது. அது சமயம் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை சிறப்பிக்க வேண்டுமாறு விழா குழுவின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.